ஹலோ. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே யூனிவர்ஸ் ஒரு கிளியர் சைன் கொடுக்க போறாங்க. ஒரு பெரிய கிளாரிட்டி உங்க எல்லாருக்குமே கிடைக்க போகுது. இன்கேஸ் நீங்க ஏதோ ஒரு கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏதோ சில விஷயங்கள் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அதே திருப்பி திருப்பி நீங்க ரிவைண்ட் பண்ணி பண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஒரு டிசைட் பண்றதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அன்னைக்கு ரீடிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி, ஒரு பெரிய ஒரு பாரமே இறக்கி வச்ச மாதிரி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. யூனிவர்ஸ் சில சயின்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது என்ன சொல்ற, நேச்சர் மூலமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பர்சன் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு எப்படி ஒரு அமாவாசை அந்த டைம்ல ஒரு இருட்டா நிலவு இல்லாம ஒரு இருட்டான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபுல் மூன், ஒரு பௌர்ணமி மாதிரி ஒரு நிலவு அர்த்தம், அந்த மாதிரியான ஒரு விஷயம். அமாவாசை அந்த மாதிரியான டைம்ல இருந்து ஒரு பௌர்ணமி அந்த மாதிரியான ஒரு டைம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க வரீங்க. நிறைய ஒரு சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் ஒரு டார்க் பிளேஸ்ல இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வர மாதிரி, அந்த மாதிரியான ஒரு லைஃப் சேஞ்சிங் சுச்சுவேஷன் நடக்க போகுது. சரியா? உங்களுக்கு எந்த காடஸ் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க வராங்கன்றத பார்க்கலாம். காமகா காளி, காமகா காளி, பிளெஸிங்ஸ் ஆஃப் வெல்த், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் உங்களை சுற்றி இருக்கிற சில விஷயங்கள்ல இருந்தும், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள்ல இருந்தும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு டேஞ்சரும் உங்களை சுற்றி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க காமகா காளி, காமகலா காளி. லைக் சொன்ன மாதிரி ஒரு அமாவாசை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஒரு ஒரு லைஃப்லேயே ஒரு பௌர்ணமி, ஒரு ஃபுல் மூன் உங்களுக்கு இப்போதான் தெரிய வரப்போகுது. உங்களுக்கு ரெட், சில பேரோட ரெட் அண்ட் பிளாக் ஒரு பிடிச்ச கலராக இருக்கலாம் பார்க்குறவங்கள சில பேருக்கு. இல்லை ரெட், பிளாக், எல்லோ, கோல்டு அந்த மாதிரியான கலர்ஸ், இன்னைக்கு ப்ரௌன் போட்டு இருக்கலாம். ஓகே, உங்களுடைய பாஸ்ட்ல செஞ்ச சில விஷயங்களை நல்ல விதமாக திருத்திக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு, இது கடைசி சான்ஸ். யாருக்கோ சேர வேண்டிய மெசேஜ் இது. நீங்கள் பாஸ்ட்ல பண்ண சில விஷயங்களை திருத்திக்கணும். அதுக்காக இது ஒரு கடைசி சான்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க, காளிமா கொடுக்குறாங்க. இது உங்களுடைய லாஸ்ட் சான்ஸ். இது யாருக்கும் சேர வேண்டியது, எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது. யாருக்கும் அது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுடைய லைஃப்லேயே இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டைம், ஒரு ஸ்பெஷலான ஒரு சேஞ்சிங் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. ப்ரிப்பேர்டாக இருங்க. ஓகே, வேறு என்ன சொல்ல நினைக்கிறாங்க? நிறைய பேர் உங்களுடைய டார்க் சைட், சில பேரான உங்களுக்கான டார்க் சைடில் இருந்து சில டாக்ஸிக் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து அப்சஸ்டாக இருந்தீங்க, ஏதோ ஒரு டாக்ஸிக் சிச்சுவேஷன்ஸ், ஒரு டாக்ஸிக்கான சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வரீங்க. நீங்கள் அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வர வர உங்களுக்கான ஒரு புதுவிதமான ஒரு லைஃப் சேஞ்சிங் சில விஷயங்கள் நடக்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுறீங்க.
ஸோ இப்போ நல்ல ஒரு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் ஸ்பீடப் எடுக்குது. சன் எனர்ஜி, லியோ எனர்ஜி, டாரஸ். உங்களை சுற்றி இருந்த அத்தனை டாக்ஸிக், அத்தனை ஒரு டார்க் நெகட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் புஷ் பண்ணி வெளியில் தள்ளுறீங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. இனி லைஃப்பில் வந்துட்டு ஒன்லி பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கிற பர்சன்ஸ் சில ஒரு டார்க், ஏதோ டார்க்ன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது இன்னைக்கு இங்கே இந்த ரீடிங்கில். அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணி எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க. ஒரு புது லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரியுது. அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர வர ஒரு புது லைஃப் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, தூரமாக தெரியுது உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு புது லைஃப் நோக்கி தான் நீங்கள் போகணும். ஒரு சில பேர் வந்து உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போகணும் வெளியில் வரீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஸ்பிரிச்சுவல் பாத் நம்ம நோக்கி போகணுன்றதும் சில பேரோட ஒரு தாட். கண்டிப்பாக சன் எனர்ஜி அதிகமாக இருக்குது உங்களோட சார்ட்டில் இருக்கலாம். பிளானட் உங்களை சுற்றி உங்களுக்கான அந்த புது லைஃபுக்கு உங்களை சுற்றி ஒரு வேலி க்ரியேட் பண்ணுறீங்க. டாக்ஸிக்லேருந்து வெளியில் வரீங்க, டார்க் சைட்லேருந்து. அதே சமயம் நீங்கள் ஒரு வெளிச்சத்துக்கு, ஒரு பாசிட்டிவான ஒரு பாத் நோக்கி போயிட்டுருக்கீங்க ஒரு நியூ லைஃப்க்கு. கண்டிப்பாக இது உங்களுடைய சக்ஸஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஓகே, இந்த எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க இன்னைக்கு. யாருக்கு ரெசனேட் எப்படி ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி எப்போவுமே மெசேஜஸ் எடுத்துக்காதீங்க. எப்போவுமே சொல்கிறது தான். புதுசாக வந்திருந்தீங்கன்னா வெல்கம். எப்போவுமே சில மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு மெசேஜாக ரெசனேட் ஆகும். இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எப்போவுமே மெசேஜஸை உங்களுக்கான மெசேஜ்னு எடுத்துக்காதீங்க. சரியா? நிறைய வீடியோஸ் பிஃபோர் அப்லோட் பண்ண பழைய வீடியோஸும் இருக்குது. அது பார்க்காதவங்களா இருந்தால் அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கான மெசேஜஸ் அதுலேயும் இருக்கலாம். என்னோட நிறைய ரீடிங்ஸ் வந்து டைம்லெஸ் ரீடிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, எஸ் ஆர் நோ. ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் மைண்டில் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. இப்போ இந்த டைமில் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறதா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? எஸ் ஆர் நோ மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. 3 cards. ஒன் டூ த்ரீ நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3லேருந்து நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3லேருந்து நம்பர் 1 ஃபைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு, நம்பர் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட விஷனில் மா காளியோட அந்த ஃபேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மா ஹாப்பியாக இருக்காங்க. யாருன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மா ஹாப்பியாக இருக்கிறாங்க. வைசோ. ஓகே, காட் இட். 1 2 3 செலக்ட் பண்ணிட்டீங்களா? நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ண ஏதோ ஒரு விஷயம் எஸ் ஆர் நோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ். நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க, இது வெயிட்டிங் பீரியட். எஸ்ன்னும் இல்லை, நோனும் இல்லை, வெயிட்டிங் பீரியட். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நடக்கணும் எதிர்பார்க்குற அந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு 50% தான் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. ஒரு மலை மேலே ஏறி இருக்கீங்க. அந்த மலையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் கீழே இறங்குற நேரம் தான். நீங்கள் ஏறும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப், சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. உங்களால் ஃபீல் பண்ணவும் முடியுது. கண்டிப்பாக இந்த விஷயம் எஸ்ஸுக்கு மாறக்கூடிய சான்சஸ் 100% இருக்குது. சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு
எஸ் இல்லை, இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை. சில விஷயங்கள் ஹார்ட் ஒர்க், சில விஷயங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதில் செலுத்த வேண்டியிருக்கு. இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. சில விஷயங்கள் எந்த விஷயம் எடுத்தோம் கவுத்தோம் சொல்லி பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யோசித்து பிளான் பண்ணி எந்த மூவ் எடுத்தீங்கன்னா, ஒரு செஸ் விளையாடுற மாதிரி எந்த மூவ் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பாயிண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி நிதானமாக யோசிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது எஸ் தான் மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இல்லை, டைம் இருக்குது. ஓகே, நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு. சரி, நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ஏதோ ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது. லீப்ரா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடிட்டும் இருக்கீங்க, அதே சமயத்தில் வந்துட்டு எதிர்பார்த்துட்டும் இருக்கீங்க, அதே சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ஒரு டிஃபென்சிவாக இருக்கீங்க. ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக எஸ். உங்களுடைய கொஞ்சம் ஒரு ரூடாக பிஹேவ் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா எஸ்க்கான சான்சஸ் இருக்குது. இது உங்களுக்கான நேரம். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்தால் தான் உங்களுடைய அந்த பதவியிலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கரியர் விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஜாப் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து உங்களுடைய அந்த டிஃபென்சிவ் அந்த மோட்லேருந்து கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம் எஸ். ஓகே, இது பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான விஷயம். ஒரு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் மைண்டில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல் மைண்டில் இருக்கீங்க. உங்களுடைய விஷயங்கள் எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஒரு சீக்ரெட்டாக வச்சிட்ருக்கீங்க. ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கீங்க. அவ்வளோ டிஃபென்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் இறங்கி வாங்க. உங்களுக்கான ஜஸ்டிஸ், உங்களுக்கான நியாயம், உங்களுக்கான ஒரு ஒரு எந்த விஷயத்துக்காக நீங்கள் எஸ் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் இறங்கி வரணும். ஓகே, இது எஸ் சொல்லலாம். பைல் 3 செலக்ட் பண்ணவங்க செலப்ரேஷன் மோடில் ஆன் ஜேர்னியில் இருக்கீங்க. இப்போதைக்கு உங்களுடைய ஜேர்னி கொஞ்சம் அந்த ஜேர்னியில் ஏதோ ஒரு விஷயம்காக நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கீங்க. அந்த விஷயத்துக்காக நான் போகிற இந்த ஜேர்னி பற்றி எனக்கு 100% நாட் ஷுர், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் நியூ லைஃப்பில் ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அதே சமயத்தில் ஒரு பயத்தோடு இருக்கீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கான சக்ஸஸ்க்கான நேரம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கான ஏஞ்சல்ஸ், உங்களுக்கான ஹார்ட் ஒர்க், உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி எல்லாமே கிடச்சிருச்சு. ஒரு நிமிஷம், எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. இருந்தும் நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கீங்க. பிரேக் தேவையில்லை, நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் போகிறீங்க, கரெக்டான டிசிஷன் தான் எடுத்தீங்க. இது உங்களுக்கான எஸ். நீங்கள் நினச்ச விஷயம் எஸ், நீங்கள் முடிவு எடுக்கலாம். இது உங்களுக்கான பாத், இது உங்களுக்கான டைம். நீங்கள் சக்ஸஸை நோக்கி ஆல்ரெடி ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிட்டீங்க. ரொம்ப கிட்ட தான் இருக்கீங்க செலிப்ரேஷன் டைமுக்கு. ஓகே, இது 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ். நிறைய விஷயங்கள் நீங்கள் எதுவுமே லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி அப்புறம் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம ஏமாறக்கூடாது, வழி தவறக்கூடாதுன்ற அந்த பயம்தான் உங்களை யோசிக்க வைக்குது. கண்டிப்பாக நீங்கள் எந்த பயம் இல்லாமல் போகலாம். உங்களை கைட் பண்ணுறது உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய காட். நீங்கள் யாரை பிலீவ் பண்ணுறீங்க அவங்க உங்களை ஆன்செஸ்டர்ஸ், அவங்கள கைட் பண்ணுறாங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எந்த பயமும் வேண்டாம். கண்டிப்பாக இது செலிப்ரேஷனுக்கான டைம். ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எல்லாருமே உங்களை நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது. அந்த விஷயம் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்க, இது உங்களுக்கான செலிப்ரேஷன் டைம். எஸ், டேக் கேர், காட் பிளஸ்.